இங்க ஒருத்தர் அவங்க அப்பா ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்த வாட்சை குப்பையில தெரியாதனமா போட்டுட்டு இருப்பாரு. அதை வந்து இப்ப தேடிட்டு இருக்கும் போது இவரோட மேனேஜர் பின்னாடில இருந்து பாத்துருவாரு. அடுத்ததான் இப்ப இவர் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு பண்ணு தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் இவங்க கம்பெனில இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். என்னன்னா சேர்மனோட பையன் வந்துட்டு இந்த கம்பெனிலே எம்ப்ளாய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அவனை கண்டுபிடிச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புதுசா ஒரு இன்டர்ன் ஜாயின் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் வந்து பாக்குறதுக்கு இன்டர்ன் மாதிரியே இல்ல. ஆனா அவரை பாக்குறதுக்கு இன்டர்ன் மாதிரியே இல்ல. ஏதோ கம்பெனியோட ஓனர் மாதிரி நடந்துக்கிறதுனால இப்ப இவர் தான் சேர்மனோட பையனா இருக்கும் அப்படின்ட்டு அவரை எல்லாரும் விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாலும் சரி யாருமே வந்து கண்டுக்கிறது கிடையாது. அதை தூக்கி மத்தவங்க மேல போடுறதுலே தான் இருக்காங்க. சரி சப்போஸ் அவர் சேர்மனோட பையனாவே இருக்கட்டுமே, அப்படியே இருந்தாலும் வந்துட்டு அவர் பண்ண தப்ப மத்தவங்க மேல பழி தூக்கி போடுவீங்களா அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இப்ப இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்வாரு. அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இவரு தான் சேர்மனோட பையனை எங்க மத்தவங்க கண்டுபிடிச்சு போறாங்க அப்படின்றதுக்காகவே ரொம்ப சிம்பிளா நடந்துக்கிட்டாரு. அதனால இவர் மேல யாருக்குமே டவுட் வரல. இப்ப அவங்க கம்பெனிலேயே எம்ப்ளாய் மாதிரி ஜாயின் பண்ணி அந்த இடத்துல என்னெல்லாம் அநியாயம் நடக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாரு.